மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் திரு பிரியன். வணக்கம். திமுக பெண்களை மையப்படுத்தின ஒரு முக்கியமான வியூகத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. இதை எதிர்பார்த்தீங்களா? இந்த வியூகம் திமுகவுக்கு தேர்தலில் எதை எதிரொலிக்கும்? நிச்சயமா எதிர்பார்க்கல. அதாவது எதிர்பார்த்தது என்னன்னா, ஒருவேளை ஜனவரி மாசத்திலிருந்து ஒரு தொகையை உயர்த்துவாங்க, ஒரு அரியர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற அந்த பார்வையில் அந்த கோணத்துல தான் எதிர்பார்த்தேன். உண்மையிலே இந்த விஷயங்கள் அட்வான்ஸா 2 மாசத்துக்கு அட்வான்ஸா கிரெடிட் பண்றதும் கோடைக்கால சிறப்பு தொகை கொடுக்கறதெல்லாம் நிச்சயமா எதிர்பார்க்கல. இது வந்து அதிரடி வந்து எலெக்ஷன் நோக்கி போகும்போது நிச்சயமாக எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு தேர்தல் ஸ்டண்ட் இப்ப உதயகுமார் சொல்லியிருக்கிறத நம்ம பாக்குறோம். அது இயல்பான ஒரு விஷயம். எதிர்கட்சிகள் அப்படி சொல்றதை தவிர வழி இல்லை. பட் ஆனால் அந்த ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சி, அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தேர்தலை நோக்கி போகும்போது பல்வேறு யூகங்களை அவங்க கையில் எடுப்பாங்க. ஸோ அந்த வகையில ஒரு ஏற்கனவே பெண்களுக்கான பல சலுகைகளை திமுக அரசு கொடுத்துருக்கிறத நம்ம பாக்குறோம். கட்டணமில்லா பேருந்து, அப்புறம் மகளிர் கல்லூரி போற மகளிருக்கு உதவித்தொகை 1000 ரூபாய், அப்புறம் குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட், பல சிறப்பு திட்டங்கள்லாம் போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். சென்ற பாராளுமன்ற தேர்தலில் கணிசமான பெண்களுடைய வாக்கு திமுகவுக்கு வந்து பார்த்தோம். ஸோ அதனால அந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது எதிர்கட்சிகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு கோஷத்தை கையில் எடுக்கிறதையும் நம்ம பாக்குறோம். நம்ம இந்த சூழல்ல தான் பெண்களை மேலும் அவங்களோட இன்னும் கீனா பார்த்து அவங்களுக்கு இன்னும் உதவிகளை செய்யணுன்ற ஒரு முடிவுல முதல்வர் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இன்னைக்கு அறிவிச்ச இந்த விஷயங்கள் என்பது நிச்சயமாக அந்த பயனாளிகளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்குன்றது எந்த சந்தேகமும் இல்லை. அவர் முதல்வர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை நிறுத்தத்துக்கு பாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் நிலுவையில் இருக்கு. அதாவது தேர்தல் அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது இந்த மாதிரி பணம் உதவி போன்றதை கொடுக்கும்போது மாநிலத்தின் நிதியை பார்த்து தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு கேஸ் இருக்கு ஏற்கனவே. ஆனால் அதுல எப்ப முடிவு வரும், எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஸோ முதல்வர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த வழக்குல ஏதாவது ஒரு அதிரடியா உரிமை தொகையை நிறுத்தணும் அப்படின்னு ஏதாவது முடிவு எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிட்டு தான் அட்வான்ஸா கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே மும்பையில உள்ளாட்சி தேர்தல் நடந்தபோது இந்த மாதிரியான உதவி தொகை அங்க இருக்கிற கோர்ட் நிறுத்திட்டாங்க. அந்த காலகட்டத்துல தேர்தல் நடந்த காலகட்டத்தில் நிறுத்திட்டாங்க. அதனால இந்த ஆபத்தெல்லாம் இருக்கிறதுனால முதல்வர் அட்வான்ஸா கொடுத்துருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம். நம்ம ஸோ இது எதிர்கட்சிகளால விமர்சிக்கப்படும். இப்போ பீகார்ல எலெக்ஷன் போது 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதை நம்ம கவனத்துல கொள்ளணும். இப்போ அஸ்ஸாம்ல எலெக்ஷன் நடக்க போறது, தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ அதனால எங்கெங்க தேர்தல் நடக்குதோ அதே மாதிரி மகாராஷ்டிராலையும் கொடுத்தாங்க. எங்கெங்க தேர்தல் நடக்க போறதோ அங்கெல்லாம் ஆளுங்கட்சிகள் இது மாதிரி பண்றது வழக்கமா இருக்கு. ஸோ இது நிச்சயமாக பெண்களின் ஓட்டை குறிவைத்து பண்ணப்படுற ஒரு விஷயமா இருந்தா கூட ஒரு சமூகத்துல பெண்களுடைய பங்களிப்பை அங்கீகரிக்கிற மாதிரியான ஒரு விஷயம், கிராம பொருளாதாரத்தை உயர்த்துற ஒரு விஷயமா இதை நம்ம பாக்குறோம். பல கிராமங்கள்ல ஒரு 100 பெண்கள்ல இருக்காங்கன்னா, ஒரு 60 பெண்கள் 50 பெண்கள் வாங்குறாங்கன்னா, அந்த கிராமத்துடைய பொருளாதாரம், அங்க இருக்கிற கடைகளின் விற்பனை போன்ற விஷயங்கள், அந்த பெண்களுக்கான செலவுகள்லாம் அந்த பொருளாதாரத்தை உயர்த்துற ஒரு விஷயமா பாக்குறோம். ஸோ நிச்சயமாக இந்த 5,000 ரூபாய் என்பது பெண்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இது எதிர்கட்சிகளுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. இந்த அரசியல் நடந்து ஓட்டு வாங்குற ஒரு விஷயம், மையப்படுத்துற ஒரு விஷயமா இருந்தா கூட பெண்களுக்கு செய்யற ஒரு விஷயம் நிச்சயமா பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். நிச்சயமா இந்த திட்டத்தை முதல்ல கையில் எடுத்தது திமுக தான் அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் பல மாநிலங்கள்லயும் இந்த பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது அறிவிக்கப்படுது. அதிமுகவும் இதை கையில் எடுத்திருக்கிறாங்க. அப்போ அரசியல் வரலாற்றுல இந்த திட்டம் ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்குமா? கண்டிப்பாக இது எல்லா மாநிலங்களிலும் இந்த தொகை, இப்போ இந்த மாதிரி தொகை கொடுக்கப்படுறதை நம்ம பாக்குறோம். நம்ம ஆனா அதனாலதான் இது தேர்தலுக்காக இந்த தொகையை, இந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் செயல்படுத்தப்படுதுன்னா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த கோர்ட்டுக்கு போறவங்களோட பின்னணி என்னன்னு தெரியல. பட் முதல்வர் இன்னைக்கு சொன்னதை பார்த்தா டெல்லியில இருக்கிற ஒரு கூட்டம், அப்புறம் அவர்களுக்கு அடிமையாக சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கூட்டம் இதை தடுக்க பாக்குறாங்கன்னு அவர் சொல்றாரு. அவர் அரசியல் ரீதியா அவர் யாரை சொல்றாருன்னு எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ பாஜக ஆளுற மாநிலங்களிலேயே பாஜக மீண்டும் பதவிக்கு வருவதற்காக இந்த மாதிரி தொகைகளை கொடுக்கறதையும் நம்ம பாக்குறோம். நம்ம இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா பீகார்ல 10,000 ரூபாய்ன்றது எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் தேர்தல் நடக்கிற முன்னாடி நாள் வரையும் கொடுத்திருந்தாங்க. கேட்டா ஆன்கோயிங் ஸ்கீம் இதை கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க தேர்தல் கமிஷன். அப்படிலாம் நடந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம அதனால இது ஆச்சரியம் இல்லை. என்ன ஆச்சரியம்னா, அடுத்த 2 மாசத்துக்கு அட்வான்ஸா கொடுக்குற ஒரு விஷயத்தையும், கோடைக்கால சிறப்பு தொகை அப்படின்னு கொடுக்குற விஷயத்தையும் நிச்சயமா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது முதல்வர் எடுத்த தமிழக அரசு எடுத்த இந்த முடிவு முதல்வர் தேர்தல் நோக்கி போகும்போது அவருக்கு ஏற்கனவே இருக்கிற பெண்களுடைய ஆதரவை தக்க வச்சுக் கொள்ற ஒரு விதமா தான் இதையும் பண்ணியிருப்பார். ஆனால் அது மட்டுமே நோக்கம் இல்ல, ஒரு சமூக பங்களிப்பு செய்யற பெண்களுக்கு உதவுகிற ஒரு திட்டமா இது இருக்கிறதுனால அதுவும் ஒரு காரணம் என்று நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி யாரும் எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பு. நிச்சயமா திமுகவுக்கு இது பலனளிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. உங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு பிரியன். பத்திரிகையாளர் திரு லட்சுமி அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திருமிகு லட்சுமி. தற்போது முதல்வரோட அறிவிப்பை பார்க்கிறோம். இது எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தும்? எதிர்கட்சிகளை ஒரு அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அப்படின்னே பார்க்கலாமா?
வணக்கம். இது என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக பெண்கள் மாறி இருக்கிறார்கள். என்னதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ், யங் ஓட்டர்ஸ் அவங்க எல்லாம் அதிக எண்ணிக்கையில இருக்காங்க, அவர்கள் தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தி அப்படி எல்லாமே நம்ம பேசினாலுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பெண்கள் தான், பெருவாரியான பெண்கள் வாக்குகள் தான் ஒரு அரசாங்கம், இந்த அரசாங்கம் நீடிக்க வேண்டுமா அல்லது புதிய கட்சி ஆட்சிக்கு வரணுமா அப்படிங்கறத தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறி இருக்கிறார்கள். அந்த நிலையில பார்க்கும்போது இந்த அறிவிப்பு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்க போகிறது. சமீபத்துல எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டி, டிஎம்கேவோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டி அவங்க எல்லா ஊர்களுக்கும் சென்று இருக்காங்க. அப்போ ஒரு பேட்டியில கனிமொழி சொல்லியிருந்தாங்க, ஏன் தேர்தல் அறிக்கை ஹீரோவா மட்டும்தான் இருக்கணுமா, ஹீரோயினா இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டாங்க. அதுல இருந்தே இந்த எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஒருவேளை திமுக அரசாங்கம் பெண்களுக்கான அறிவிப்புகளை அதிகப்படுத்த போகிறதா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு இப்போது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது இது இன்றைக்கு திமுக பெண்கள் வாக்குகளை எப்படி தங்கள் வசமாக்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக தீவிரமாக உத்திகளை வகுத்திருக்கிறார்கள். அதனுடைய முதல் கட்டமாகத்தான் இதை பார்க்க வேண்டும். கடந்த அதிமுக ஆட்சியிலையும் தாலிக்கு தங்கம் திட்டம், ஆடு மாடு வழங்குற திட்டம் போன்ற பெண்களை மையப்படுத்தின திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில அதுல இருந்து இந்த திட்டம் அப்படிங்கிறது எப்படி வேறுபடுது? இப்ப நீங்க பீகார்ல சமீபத்துல நடந்து முடிந்த தேர்தல்ல அதுல ரொம்ப முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிதிஷ்குமார் அறிவித்த அந்த 10,000 ரூபாய் வங்கி கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டது. இது அந்த எலக்ட்ரேட்டை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிருக்கு. அதனால இங்க தமிழ்நாட்டிலயும் அந்த அறிவிப்பு அதே போல சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஆடு மாடு கொடுக்கறது அல்லது மற்ற திட்டங்கள் அப்படிங்கறத விட நேரடியாக கையில, அதாவது அவங்க வங்கி கணக்குகள்ல பணம் வரவு வைக்கப்படுகிறது அப்படிங்கிற போது இது பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தை இமீடியட்டா கொடுத்துருது. நீங்க ஆடு மாடுனா கூட அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை தான் நீங்க எடுக்கணும். அது எப்ப வரும் வருமானம், இது எப்படி இருக்கும், அப்படி எல்லாமே ஒவ்வொரு முறையும் எண்ணங்கள் தோன்றும். ஆனா இது நேரடியா 5,000 வந்துருச்சு அக்கௌண்ட்ல. இனிமேல் 1,000 rupees கேஷ் தோணும், 2,000 மாறப்போகுது. உங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி திருமிகு லட்சுமி.